கொஞ்சம் காட்டினா கொஞ்சம் ஜாஸ்தி காசு, கொஞ்சம் கம்மியாக காட்டினா கம்மி காசு. எப்படின்னா இந்த மாதிரி கால் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்கன்னா முதலே சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம பண்ண மாட்டோன்றதை சொல்லிவிடுவோம், அங்கேயே முடிஞ்சிருச்சு. சொல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட் போயெல்லாம் இதை கேட்டதா சரித்திரமே இல்லை. அட்லீஸ்ட் எனக்கு அந்த அனுபவம் இல்லை. இதுக்கு முன்னாடி கேட்குறப்ப புதுசு என்னென்ன அது மேம் இது மேம் இழுப்பாங்க ஜவு மாதிரி. அப்புறம் என்ன அப்படின்னு ஆரம்பத்தில் இப்படி ஒன்று இருக்குதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. அதான் மேம் அதான்னா என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் கிளாமர் ஓகே சார், எனக்கு பிரச்சனை இல்லை, பேமெண்ட் வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம், நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்றது கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் பேமெண்ட்லேருந்து குறைஞ்சி இதுக்குன்னே வேலைக்கு இருக்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துக்கோங்க. சில மூவிஸ் மிஸ் பண்ண விரும்ப மாட்டேன். அப்போ பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும், அதில் இப்படி பேசுகிறாங்கன்றப்ப என் சம்பளத்தில் குறைச்சிட்டு நீ அதுக்கு ஒரு அந்த வேலையை செய்கிற பொண்ணு கொடுத்துட்டு போயேன் அப்படின்னு நான் சொல்கிறப்ப அது முடியாது, திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ்னா ஓகே நான் பண்ண மாட்டேன், முடிஞ்சிடும். இந்த பெரிய டைரக்டர் படத்துக்கு நம்ம போகிறோம், போய் அங்கே ஊட்டி ஓகே போயாச்சு. அப்போ 10 நாள் டிஆர் அப்படி ட்ரைனிங் அந்த இதுன்னு போய் உட்காந்துட்டு நம்ம காலில் அட்டைப்பட்டா அதை பாடலாம் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ அந்த மேனேஜர், அந்த படம் மேனேஜர் வந்து ஒரு நாள் நைட் ஃபோன் பண்ணி 10 o'clock அப்போதைக்கு இருக்க பாய் ஃப்ரெண்டோ க்ரஷு கூட்டியே நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே அவள் பேசிகிட்டு இருக்கப்போ கான்ஃபரன்ஸ் நான் ஏன்னா அந்த அப்போ எனக்கு இருந்த க்ரஷ் கொஞ்சம் பொசிசிவ். இந்த டயத்தில் நம்ம யார்கிட்ட பேசுகிறோன்ற மாதிரி யோசிச்சு போகிறேன், கான்ஃபரன்ஸில் போடுறேன். ஸோ அந்த பையனும் கேட்டு தான் இருந்துச்சு எல்லாத்தையும். அப்போ போடுறப்ப இந்த ஆள் வந்துட்டு டேரக்டர் வர சொன்னார் பேசணுன்னு. சரி இப்போ என்ன சார் நைட் 10 மணிக்கு சார், இப்போ நான் ரூமுக்கு பேசவே போனாலும் நான் பேச போனோன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க, நாளைக்கு காலையில் நான் வந்து பேசுகிறேன். அப்போ திருப்பி இருந்தாலும் அதே மாதிரி தான், அதான் மேம் இதான் மேம், என்ன சார் அதான் இதான்னா என்னது அப்படின்னு. இதெல்லாம் நீங்கள் வந்து படத்துக்கு முன்னாடியே சொல்லுவாங்க, முடியாது அப்படின்னு. நான் அந்த படம் பண்ண மாட்டேன், இது என்ன புதுசாக ஷூட்டிங் வெளியே அவுட்டோர் கூப்பிட்டு வந்துட்டு இங்கே வந்து இதை பேசுகிறீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை மேம் இப்போ என்ன நான் பண்ணலன்னா நாளைக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறியா அப்படின்னு. அப்படிலாம் இல்லை மேம், நீங்கள் யார்ட்டையும் சொல்லாமல் இருந்தால் போதும் அப்படின்னாங்க. பரவாயில்லையே அப்படின்னு நினச்சேன். சூப்பர்ரா அனுப்பலை, வீட்டுக்கு அனுப்பலை, அதை பற்றியும் கேட்கல, கூப்பிட்றாங்களே அப்படின்னு நினச்சா கற்பனா 2 நாள் கழிச்சு நீங்கள் இங்கே தம் அடிக்கிறது எல்லாருக்கும் பிரச்சனை. ரைட் எப்படி இத்தனை நாள் நான் வந்ததுலேருந்து அடிச்சுட்டு இருக்கேன் உனக்கு அப்போல்லாம் தெரியல. 2 நாள் கழிச்சு நீ ஒரு ரீசன் சொல்லி அனுப்பணும். அதுவும் இது ஒரு ரீசன். ஆக்சுவலாக டெய்லி அவருக்கு ஒரு பொண்ணு போகும் பார்த்தியா, அந்த பொண்ணு காலில் நான் அடிக்கிறப்ப அது பொண்ணு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிச்சு. அப்போ அப்போவும் வரும்னு எனக்கு தெரியும்ல. நான் டெய்லி நைட் ஆனால் ஆஸ்கே போயிட்டு காலையில் வருது. அப்போ அந்த பொண்ணு இந்த மாதிரி தம்படி சொல்கிறப்ப எனக்கு கோவம் வந்துட்டு நான் சொன்னேன், திட்டிட்டேன், லைட்டாக திட்டிட்டேன். நீ பேசுறதுல நீ பண்ணுறதுலாம் சொன்னால் நீ தூக்கு மாட்டி செத்துருவேன்ற மாதிரி சொல்லிட்டு தப்பு தான், அந்த வார்த்தையெல்லாம் விட்டுறக்கூடாது, இஷ்டத்துக்கு விட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் எனக்கு நீங்கள் பண்ணுறது பிரச்சனை அப்படின்னாங்க. ரைட் ஓகே, எது பிரச்சனை எப்படி பிரச்சனைன்றது நான் யோசிச்சேன். இருக்கலாம், எது நிஜமாலே அந்த பொண்ணு சொல்லி பிரச்சனையா எதுன்றது எனக்கு தெரியாது.